கோவை டு திருச்சி நேஷனல் ஹைவே தன் வீட்டுக்கு பயணப்பட்டு கொண்டிருந்தாள் மகிஷி. ஒரு ஹோட்டலில் பேருந்து நின்றது. இவள் அசந்த தூக்கத்திலிருந்து விழித்தாள். தன் கைப்பையில் இருந்த பணத்தை தேடினாள். அதை காணவில்லை. கொஞ்ச நேர தேடலுக்கு பின் 2 10 ரூபாய் காயின் மட்டும் கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்ட கீழே இறங்கி ஒரு காஃபி ஆர்டர் செய்தாள். காஃபி வந்தது. மிகவும் சுமாரான காஃபி. பாதி குடித்துவிட்டு கீழே போட்டாள். லேசாக வாமிட்டிங் ஃபீல் வரவே ரெஸ்ட் ரூம் சென்றாள். எது கழித்து லேசாக குடித்த 2 வாய் காஃபியும் வந்தது. மெதுவாய் வாயை கொப்பளித்து கொண்டு மெதுவாக வாயை துடைத்து கொண்டாள். ஏதோ வாகனம் கடந்து செல்லும் சத்தம் கேட்டது. முகத்தை கழுவிக்கொண்டு வேகமாய் கொண்டு வெளியே வந்தாள். அவள் வந்த பேருந்து கடந்து போய் கொண்டிருந்தது. இவள் வேகமாய் ஓட பேருந்து கடந்து போனது. தலையில் கை வைத்து மெதுவாய் அடித்து கொண்டாள். செய்வது தெரியாமல் ரோட்டில் அமர்ந்தாள். ஆதிரன் சைக்காலஜி படிக்கும் மாணவன். சொந்த ஊர் திருச்சி அருகே ஆரூர். இயற்கை ஆர்வலன், சூழல் விரும்பி, தனிமையை நேசிப்பவன். அதனால் அடிக்கடி கோவை மலைத்தொடர்களை ரசிக்க தன்னுடைய ராயல் என்ஃபீல்டில் பறந்துவிடும். இன்றும் கூட கோவை சென்று திரும்பிக் கொண்டிருந்தான். வரும் வழியில் அவனுக்கும் வண்டிக்கும் ஓய்வு தேவைப்பட ஒரு டீ சாப்பிட இறங்கி குடித்துவிட்டு இருந்த இடத்தில்தான் இப்போது மகிஷி இருந்தாள். அவளுக்கு உதவ ஆதிரன் நினைத்தான். ஆதிரன், ஏங்க வண்டில உட்காருங்க, பஸ் பிடிச்சிடலாம். மகிஷி தயங்கினாள். இருந்தாலும் வேறு வழியே இல்லாததால் ஆதிரன் வண்டியில் ஏறினாள். வண்டி சட்டென பறந்தது. வேகமாய் சென்றது. ஆனால் தவறான பாதையில். பேருந்துக்கு நேரமானதால் அது ஷார்ட்கட்டில் சென்றது. அவனுக்கு அது தெரியவில்லை. தொலைதூரம் சென்றதும் மகிஷிக்கு பயம் தொத்தியது. அச்சம் ஆட்கொண்டது. வண்டியை ஓர் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்க அவள் ஒட்டிக்கொண்டாள். உடனே வண்டியை நிறுத்தச் சொன்னாள். அவனும் நிறுத்தினான். ஆதிரன், ஏங்க என்னாச்சு? மகிஷி, வேணா நீங்க போங்க, நான் வந்துக்கிறேன். ஆதிரன், என்னங்க பாதி தூரத்துல இங்கேயும் போகாம அங்கேயும் போகாம? மகிஷி, பரவாயில்ல, நீங்க போங்க, பஸ்ல வந்துடுறேன். ஆதிரன், சரி, உன் விருப்பம். அவனுக்கு அவள் தயக்கம் புரிந்தது. அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். ஒரு 3 கிலோமீட்டர் கடந்ததும் ரோட்டின் நடுவே பெரிய தடையை போலீஸ் வைத்திருந்தனர். ஒருவர் அமர்ந்தும் இருந்தார். ஆதிரன், சார், என்னாச்சு சார்? போலீஸ், தம்பி, இங்க இருந்த பாலம் வீக்காச்சு. வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் ஆகும் இந்த பாதை சரியாக. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? ஆதிரன், இந்த ரோட்ல தான் சார். போலீஸ், ஏன்பா, ரோட்ல தான் பேரிகேட் வச்சிருந்தோம்ல, எப்படி நீ வந்த? ஆதிரன், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே சார். போலீஸ், யோ, சாயங்காலம் 6 மணியிலிருந்து ஒரு சைக்கிள் கூட இந்த பக்கம் வரல. பேரிகேட் இல்லைன்னா 100 வண்டி வந்திருக்கும் இந்த பக்கம். ஆதிரன், வரேன் சார். பார்த்து போயா, ரொம்ப மோசமான இடம் இது. ஆதிரன் ஏதோ யோசித்துக்கொண்டே வண்டியை திருப்பினான். வேகமாய் சென்றான். மகிஷியை இறக்கிவிட்ட இடத்திற்கு வந்தான். அங்கே மகிஷி இல்லை. வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கினான். அவன் தொலைபேசி அழைப்பு வந்தது. எடுத்தான். வீடியோ கால் ஆன். அன்னோன் நம்பர். ட்ரூ காலரில் டோன்ட் ரன் என வந்தது. தொடரும். அடுத்த பாகத்திற்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.